Public Exam Preparation 2026 batch 5th March 2026 நடக்கக்கூடிய லாங்குவேஜ் பார்ட் 2 இங்கிலீஷ்க்கான பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிடிஎஃப்பில் படித்தீங்கன்னா நீங்கள் 35 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். 7 5s are 35. இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, என்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41, 42, 43, 44, 45, 46, 47. ஸோ டோட்டலாக 7 கொஷின். 7 கொஷினுமே 5 மார்க்கு, 35 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 41. ஆன்சர் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். உங்களுக்கு இங்கே 2 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரும் கொடுத்துட்டேன். ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இப்போது ஆன்சர்ஸை பாருங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த சினாப்சிஸ் போட்டு எழுதுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா, பாயிண்ட் போட்டு எழுதினாலும் ஃபுல் மார்க் தர மாட்டாங்க. நீங்கள் கொஷின்லேயே பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் ஏ பேராகிராஃப். ஏ பேராகிராஃப்னால் ஒரே ஒரு பேராகிராஃபில் எழுதணும். எவ்வளவு? 150 வேர்ட்ஸில் எழுதணும். இதுதான் 150 வேர்ட்ஸை ஒரே ஒரு பேராகிராஃபு பக்காவாக எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வராங்க வருஷம் ஃபுல் மார்க்ஸ் அப்படியே 5 மார்க் லட்டாக எடுத்துருவாங்க. டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஆத்தர் பேர் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது அப்படியே மெமரைஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு மாரல் கீழே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் லட்டாக அப்படியே கொடுத்துருவாங்க, குறைக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 41B. இதுவும் அதே மாதிரி தான். இன் செலப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் ஆத்தர் பேர் போட்டு ஃபுல்லாக எழுதிட்டு மாரல் எழுதிடணும், 5 மார்க். அவ்வளோதான். ஸோ கொஷின் நம்பர் 41ல் இந்த 2 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 1 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42 போயம் பேராகிராஃப். இது உங்களுக்கு 2 கொடுத்து இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த கேஸ்டல் ஹெட்டிங் போடணும், எட்வின் மியர், அப்புறம் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கான மாரல் கொடுத்துட்டு 5 மார்க். நெக்ஸ்ட் 42B அவர் கேசோரினா ட்ரீ. அதுக்கு பேர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஆத்தர் பேர் கொடுத்தாச்சு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, மாரல் கொடுத்தாச்சு, 5 மார்க். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ 43க்கு வருவோம். இங்கேயும் பாருங்கள். டெவலப் த ஃபாலோவிங் ஹிண்ட்ஸ் இன்டு எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது டெவலப்பிங் த ஃபாலோவிங் ஹிண்ட்ஸின் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த 2 கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். சப்ளிமெண்ட்ரியோடைய ஹெட்டிங்கு ஆத்தர் அழகாக இதுமாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு கீழே ஒரு மாரல் எழுதினா உங்களுக்கு 5 மார்க். ஓகேங்களா. 43B இதுவும் அதே மாதிரி தான். காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட். ஸோ சப்ளிமெண்ட்ரியோட ஹெட்டிங், ஆத்தர், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு கீழே ஒரு மாரல் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். அந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். பக்காவாக படித்து முடிச்சிடுவீங்களே. நெக்ஸ்ட் 44 கவனிங்க. ரைட் ஏ சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ். இது இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் இதில் ஈஸியாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதை எப்படி எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இதுங்க ஒரு டாபிக் கொடுத்துறாங்க, ஹெல்த்தை பற்றி கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரஃப் காப்பின்னு ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டு டைட்டில் போட்டு டைட்டில் சும்மா அங்கே பேராகிராஃபில் இருக்கிறதே எடுத்து எழுதுங்க. எதை பற்றி கொடுத்துறாங்க அதை எடுத்து எழுதிட்டு அன்லைன் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கு பேராகிராஃபில் மொத்தமாக வேர்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 176 இருக்குது. ஓகேங்களா, இதை மட்டும் கரெக்டாக எண்ணி எழுதிடுங்க. இதில் பாதி இதில் எழுதணும். 176ல் பாதி எவ்வளோ வரும்? ஒரு தோராயமாக ஒரு 80. இதெல்லாம் எண்ணி பார்க்க மாட்டாங்க. தோராயமாக ஒரு 80 வேர்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த பேராகிராஃப் இங்கே 3 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஏதாவது பாதி எடுத்து எழுதி விடுங்க போதும். எழுதிட்டு இப்போ ஸ்டாக்கெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு எழுதுறதுக்கு 1 மார்க் தான். ஸோ ரஃப் காப்பிக்கு 1 மார்க் தான். நெக்ஸ்ட்டு ஃபேர் காப்பின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே டைட்டில்னு போட்டு திரும்ப அந்த டைட்டில் எடுத்து எழுதணும். ஓகேங்களா, அந்த டைட்டிலுக்கு 1 மார்க். ஓகேங்களா, ஸோ ரஃப் காப்பின்னு எழுதணும், ஃபேர் காப்பின்னு எழுதுங்க, அந்த டைட்டிலுக்கு 1 மார்க். இப்போ 2 மார்க் அடிச்சிச்சா. நெக்ஸ்ட் அடுத்தது இதில் நம்ம எவ்வளோ எழுதணும்? 80 வேர்ட்ஸ் எழுதணும். இந்த 80ல் பாதி இதில் எழுதணும். அப்போ 40 வேர்ட்ஸ். அதே எடுத்து எழுதுங்க, கொஞ்சம் பாதி எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ். இந்த கீழே இதை எழுதுறீங்கன்னா இதுக்கு மார்க் கிடையாது, சும்மா அது ஒரு ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 176 கொடுத்தாங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி, இதான் என்னோடய சம்மரி.
இந்த சம்மரில் தோராயமாக ஒரு 50 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதாவது 1/3ன்னு சொல்லுவாங்க இது. இப்போ 200 குத்தாங்கன்னா 200 பாதி எவ்வளவு 100, 100ல் பாதி எவ்வளவு 50, அந்த மாதிரி 1/3க்கு கொண்டு வரணும். ஓரளவுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இதில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும், இதுக்கு ஃபுல் மார்க். அவங்க எதிர்பார்க்குறது டைட்டில், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ரஃப் காப்பி இப்படி ஒரு ஸ்டாக்கெட் பண்ணிருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ்னு எழுதணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா 5 மார்க் லட்டு அதில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 45 லெட்டர் ரைட்டிங். உங்களுக்கு 2 விதமான லெட்டர் கேட்பாங்க, ஒன்று ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். ஃபார்மலில் பாருங்கள், ரைட் ஏ லெட்டர் டு த HR மேனேஜர் ஆஃப் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ உங்களோட பயோடேட்டாலாம் கொடுத்து கவரிங் லெட்டர் கொடுத்துருங்க. இன்னொரு லெட்டர் வந்து ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர். ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் ஹவு யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி வந்து எதுனா இந்த பி தான், ஈஸியாக எடுத்துடலாம் மார்க். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டருக்கு ஃபார்மேட் சொல்கிற பாருங்க, ஃப்ரம் போட்டு இந்த மாதிரி XXYY ZZ கொடுத்துருங்க, அவ்வளோதான். 2 யாருக்கு எழுதுறீங்க, இந்த HR மேனேஜருக்கு எழுதுகிறோம். கம்பெனி பேர் கொடுத்தாங்கன்னா கொஷின் பேப்பரில் எழுதுங்க, இல்லைனா சும்மா XX கம்பெனி அப்படி சும்மா எழுதி விட்டுருங்க. சப்ஜெக்ட் கொஷினை கொடுத்துருவாங்க, எந்த போஸ்ட்டுக்கு, அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். டியர் சார் மேடம் இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும், ஐ எம் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அந்த போஸ்ட் பேர் எழுதிடணும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், என்ன டிகிரி, அந்த இந்தமாரி கொடுத்தனா நீங்கள் தான் ஃபில் பண்ணணும், என்ன டிகிரி எழுதிக்கலாம். ஹாவ் நாலேஜ் ஆஃப் ஜாவா, C++ அண்ட் பைத்தான். ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஈகர் டு லேர்ன். ப்ளீஸ் ஃபைண்ட் மை பயோடேட்டா என்க்ளோஸ்டு ஃபார் யுவர் கைண்ட் கன்சிடரேஷன். ஐ ஹோப் ஃபார் அன் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? யுவர் சின்சிலி போட்டு அங்கே என்ன XX போட்டு அதை எடுத்து எழுதணும். என்க்ளோஷன் பயோடேட்டா போட்டு இப்போ பயோடேட்டா எழுத போகிறோம். உங்கள் பேர், ஃபாதர் பேர், அட்ரஸ்ஸு, இது எல்லாத்துக்குமே XXXXXZZ அப்படி போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? 2002. குவாலிஃபிகேஷன் BTech IT. ஸ்கில்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. லாங்குவேஜ் என்ன தெரியும், தமிழ், இங்கிலீஷ். கான்டாக்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டு, நான் மேலே கொடுத்தது எல்லாமே உண்மை, த அபோவ் கிவன் இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் டு மை நாலேஜ் போட்டு பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் நீங்கள் போடணும் சும்மா. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதுறது ஃபார்மல் லெட்டர். சரி, இன்ஃபார்மல் ஈஸியாக நம்மளுடைய ஓனாகவே எழுதலாம். இதில் ஈஸியாக 2 மார்க் எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், டியர்னு போட்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர் போட்டிங்கன்னா 1 மார்க்கு. அப்படியே கீழே முடிச்சதுக்கப்புறமா யுவர் ஃப்ரெண்டுன்னு போட்டுட்டு உங்கள் பேரை கீழே எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. இந்த நடுவில் கண்டென்ட் எழுதுறீங்களா, அதுக்கு தான் 3 மார்க். அது நம்மளுடைய ஓனாக எழுதுறது தான். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். I want to tell you how I prepared for my board exams. I made a daily study plan for all subjects. I read my lessons carefully, solved old question papers and practiced important notes. I also took short breaks to stay fresh. Paragraph பிரிச்சுக்கங்க. I tried to study regularly and stay confident. I also slept well, ate healthy food and did some exercise. It really helped me during the exams. அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், இது கன்ஃபார்மாக எடுத்தோம், ரைட் பேக் சூன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேராகிராஃபு ஒரு 4 லைனு, செகண்ட் பேராகிராஃப் ஒரு 3 லைனு, லாஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே காமன், ரைட் பேக் சூன். அப்போ இதை நீங்கள் 2 தான் நீங்கள் ஓனாக எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு எழுதுறதுக்கு 3 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. Error spotting. Read the following sentences, spot the errors, correct them. இது உங்களுக்கு டைப்பாக பிரித்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், நோ டபுள் வேர்ட்ஸ் ரூல். அதாவது ஆக்சிஜன் இஸ் மோர் ஹெவியர் தேன் ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், மோர்னாலும் ஒன்று தான், ஹெவினாலும் ஒன்று தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேர்டை அழிச்சிடணும், மோர் அழிச்சிட்டு எழுதணும். ஆக்சிஜன் இஸ் ஹெவியர் தேன் ஹைட்ரஜன். இதுலேயும் பாருங்கள், மோர் இருக்குது, அழைச்சிடணும். இதுலேயும் மோஸ்ட் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ராவாக டபுளாக வர வேர்ட்ஸை அழைச்சிடணும். அதான் டைப் 1. டைப் 2, நாட் ஒன்லின்னு வந்தாலே பட் ஆல்சோ வரணும். இதான் ரூலே. ப்ரொஃபஸர் உமா இஸ் நாட் ஒன்லி அ ரைட்டர் பட் அண்ட் ஆக்டர்னு இருக்குது. இந்த நாட் ஒன்லி வருதுன்னா பின்னால் பட் ஆல்சோ வரணும். அதான் இங்கே ஆல்சோ விட்டுட்டு அந்த ஆல்சோ எழுதணும். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ்க்கு. டைப் 3, ஒன் ஆஃப் மைன்னு வந்துச்சுன்னா அந்த நவுன் கண்டிப்பாக ப்ளூரலாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒன் ஆஃப் மை சிஸ்டர்னு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், சிஸ்டர்ஸ். இங்கே ஒன் ஆஃப் மை சிஸ்டர் இருக்கா, சிஸ்டர்ஸ்.
ஒன் ஆஃப் மை அங்கிள் இருக்க அங்கிள்ஸ் இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் டைப் 4 ப்ரிஃபர்னு வந்தால் அதை டூன்னு மாற்றணும், தேனை தூக்கிட்டு. ஓகேங்களா, இங்கே ப்ரிஃபர் ஸ்வீட்ஸ் தேன் இருக்குது, அந்த தேனை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், டூன்னு போடணும். ப்ரிஃபர் வந்திருக்கு, அப்போ தேனை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், டூன்னு போடணும். நெக்ஸ்ட் டைப் 5 இந்தமாரி நெய்தர் நார் வந்துச்சுன்னா நம்ம வேர்பை வந்து செக் பண்ணணும். நியரஸ்ட் சப்ஜெக்டை வந்து வேர்பை அக்ரி பண்ணணும். அதாவது பாருங்கள், நெய்தர் சுரேஷ் நார் கமலேஷ். ஓகேங்களா, ஸோ இங்கே நியரஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கமலேஷ் தான். ஸோ கமலேஷ் ஒருத்தன் தான். ஸோ இந்த இடத்துல இஸ்ன்னு மாற்றணும், ஆருக்கு பேர இஸ் போடணும். ஸோ அந்த வேர்பை கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நெய்தர் ஆஃப் த 2 பாய்ஸ், 2 பாய்ஸில் எவனோ ஒருத்தன். ஓகேங்களா, ரெண்டுமே அவனுமே கிடையாது. அப்போது யாருமே சொல்ல, அப்போது ஒருத்தன் தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வாஸ், இந்த வேறு இடத்துல வாஸ் ஒன்றும் இல்லை. இந்தமாரி நெய்தர் வரும்போது இந்த வேர்ப் இருக்குல்ல, அது ஆப்போசிட். இங்கே ஆர்னா இஸ்ஸு, வேர்னா வாஸ். அந்த மாதிரி நெய்தர் வீணா நார் ஹர் சிஸ்டர்ஸ், இங்கே ஹேஸ் இருக்குது, ஆவில் மாற்றணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள், அந்த வேர்ப் மட்டும் மாற்றணும். நெக்ஸ்ட் டைப் 6 நெய்தர் நார் வந்தாலே அதை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பெட்டர் டு ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். இந்த மாதிரி நெய்தர் நார் வருதுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இங்கே நெய்தர் கொடுத்துட்டு வேறு எங்கேயும் நார் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி கொடுத்தா தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பெட்டர் டு ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ரம்யா எழுதணும். ரம்யா இஸ் நெய்தர் எ சிங்கர் நார் எ டான்ஸர், இந்த மாதிரி எழுதணும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைப் 7 ஐதர். இங்கே பாருங்கள், கொஷினில் நெய்தர்னு ஒரு வேர்டு இருந்தால் பின்னால் நார்னு ஒன்று இருக்கணும். சில டைம் ஓஆர்னு கொடுத்துருவாங்க, அப்போனா நீங்கள் பண்ண நார்னு எழுதணும். அதையும் ஞாபகம் வச்சு, அதுவும் எரர் கொடுப்பாங்க. ஐதர்னு வந்தால் ஆர்னு வரும், நெய்தர்னு வந்தால் நார் வரும். ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி தான். இந்தமாதிரி ஐதர் ஆர் கொடுத்தாங்கன்னா இந்த வேர்ப் மட்டும் பாருங்கள், ஹேவ் வந்தால் ஹேஸ்ன்னு மாற்றணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைப் 8 கொஷின் டேக்கில் மிஸ்டேக்ஸ் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு எல்லா டைப்பும் கொடுத்துட்டேன் பாருங்களேன். இப்போது ஷீ இஸ் எ டீச்சர்னு இருக்குது. இதில் வேர்ப் என்ன, இஸ் எடுத்து எழுதணும். இதில் எங்கே நாட் இருக்கா, இல்லை, அப்போ நாட்டு போடணும். போட்டு இங்கே என்ன இருக்குது, ஷீ எடுத்து எழுதிட்டு கொஷின் மார்க் போட்டால் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குங்க, இஸ்ஸு. இதில் நாட் இருக்கா, அப்போ இங்கே நாட் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்பு பார்க்கணும். இங்கே ப்ளே வந்து ஒரு சிங்குலர். ஓகேங்களா, வெறும் ப்ளே மட்டும்தான் இருக்குது. அப்போது டூ போட்டுட்டு இதில் நாட் இல்லை, தேவ் எடுத்து அங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாருங்கள் டு நாட்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண, வரும் டூ மட்டும் எடுத்துக்கிட்டு நாட் எடுத்துக்கூடாது, இந்த தே எடுத்து எழுதிக்கணும். இங்கே வெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போது டிட் எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது, ஷீ இருக்குது, ஷீ எழுதணும். இதில் நாட் இல்லை, ஸோ நாட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டிடன்ட்னே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டிட்டு போடணும். ஏன்னா இதில் நாட் இருக்குது, எழுதக்கூடாது இங்கே நாட்டு, ஸோ தே. இதுமாரி லெட்டஸ்ன்னு வந்தாலே ஷால் தான் போடணும். ஷால் வி. இது ஞாபகம் வச்சுங்க, ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் த டோர், டோன்ட் பி லேட். கமெண்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு சொல்கிறாங்க. அதுமாரி வரும்போது வில்யூன்னு எழுதுறீங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபார்மேட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஐஎம்னு வந்தாலே ஆர்என்டைன்னு அர்த்தம். இங்கே நாட் வேறு இல்லை, அதான் நாட் போட்டு எழுதிருக்கேன். ஷீ கேன் ஸ்விம், மாடல் வேர்ப்ஸ் வந்துருக்குங்க பாருங்கள். இந்த கேன் எடுத்து எழுதணும், இதில் நாட் இல்லை, ஸோ நாட் போட்டு ஷீ எடுத்து எழுதணும். ஈ கேனாட் கம், இதில் கேன் இருக்குது, ஸோ கேன் எழுதிட்டு நாட்டை தூக்கிட்டு இந்த ஈ மட்டும் எழுதணும். இதுமாரி செல்டம், பேர்லி, ரேர்லி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்குள்ளே நாட் இருக்குதுன்னு அர்த்தம். செல்டம், பேர்லி, ரேர்லி இருக்குன்னா நாட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்ம வேர்ப் பார்க்கணும். கம்ஸ் வந்து இது கம்முன்னு வந்தால் நம்ம டூன்னு எழுதலாம். இங்கே கம்ஸ் வந்தால் டஸ்ன்னு எழுதுறோம். கேமுன்னு வந்தால் டிட்டுன்னு எழுத போகிறோம். இவ்வளோதான் விஷயமே வேர்ப். சரி, இந்த ஹீ எடுத்து இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுமாதிரி செல்டம், பேர்லி, ரேர்லி வந்தால் நாட்டு போடக்கூடாது. இங்கே பாருங்கள் ஸ்லீப்ஸ் எஸ் இருக்கா, ஸோ டஸ்ஸு, அப்புறம் ஹீ. நெக்ஸ்ட்டு ஹீட்ஸ்ன்னு இருக்கா, எஸ் இருக்கா, ஸோ டஸ்ஸு, இந்த ஹீ எடுத்து இங்கே எழுதிக்கணும். இதுதான் கொஷின் டேக். இதில் தான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி விடுவாங்க, அதை நீங்கள் எரர் செக் பண்ணி ஆன்சர் எழுதணும். டைப் 9 தோ பட், இதை வச்சு ஒரு கொஷின் நெக்ஸ்ட் டைப் 9 தோ பட். இங்கே கொஷின் பாருங்கள், தோ ஷீ இஸ் வீக் பட் ஷீ இஸ் ஆக்டிவ். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த தோவும் பட்டும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒன்று தோவை மட்டும் வச்சு எழுதலாம். தோ ஷீ இஸ் வீக் ஷீ இஸ் ஆக்டிவ் இப்படி எழுதுனா ஒரு ஆன்சரு. அப்படி இல்லையா, இந்த தோவை தூக்கிட்டு பட்டை மட்டும் வச்சு எழுதலாம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது எழுதுனாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸு ஸோ. ஸோ கொஷினில் பாருங்கள் ஆஸும் இருக்குது ஸோவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆஸை வச்சு மட்டும் எழுதலாம். அப்படி இல்லையா ஆஸை தூக்கிட்டு சோவை மட்டும் வச்சு எழுதலாம். இந்த மாதிரி டைப்பில் ஒரு கொஷின் வந்துடும்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆஸ் வெல் ஆஸ்ன்னு வந்தாலே நீங்கள் இங்கே வேர்பை கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் எஸ் போட்டு எழுதுங்க. டிசர்வ் இருக்கா, டிசர்வ்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைப் 12 இஃப் டைப். இஃப் டைப்பில் உங்களுக்கு 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இதில் பாருங்கள், வேர்பை பாருங்கள். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், இந்த ஸ்டடி வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, டேரெக்டாக வில் போட்டு எழுதுனா போதும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆட் மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்குது இஃப் ஐ ஹேடு மட்டும் இருந்துச்சுன்னா உட்டு போட்டுட்டு வேர்ப் எடுத்து அப்படியே எழுத வேண்டியது தான். இங்கே பாருங்கள் வேர், இதுலேயும் பாருங்கள் வேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆடோ வேரோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உட்டு போட்டுட்டு அந்த வேர்ப் எடுத்து எழுதணும். இதில் பார்த்துட்டு இந்த 4th டைப்பில் பாருங்கள், ஹேடும் இருக்குது, கூட வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஹேட் இருந்து பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் ஈடி இருக்குதா, ஸோ ஹேட் இருந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் இருந்தால் வுட் ஹேவ் வேர்பை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இதுதான் ஃபார்மெட்டு. ஓகேங்களா? இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை யாராச்சும் கண்டுபிடிக்கணும். டைப் 13 ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாட் தர எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 46 fill in the blanks appropriately. ஹோமோஃபோன்ஸ் இது ஈஸியாக 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஐ கேன் see the sea from my window. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன், ஐ கேன் see இங்கே வரும், சி இங்கே வரும், எஸ்சி கடல் இங்கே வரும். நெக்ஸ்ட் கொஷின் டேக் கேட்பாங்க. கொஷின் டேக் நான் எதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். த சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி வித் த நியூ கார்னருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேர்ப் பார்க்கணும். ஆர் இதில் எங்கேயா நாட் இருக்கா, இல்லை, நாட்டு போடணும். த சில்ட்ரன் யார், தே, ஸோ ஆர் இன்ட்டு தே. பேசிக்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ஹேட்வர்ப்ஸ் கேட்பாங்க. அதாவது ஹூ, ஹூஸ், ஹூம், விச், தட், இதை வச்சு தான் கேட்பாங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ஹேட்வர்ப்ஸ் வந்து வென்னு, வேறு, ஒய், ஹவு. ஓகேங்களா? சரி. த டீச்சர் டீச்சர்ஸ், அதாவது டீச்சர் தானே டீச் பண்ணுறாங்க, அப்போது அவங்க ஒரு மனுஷங்க, ஸோ ஹூன்னு யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த பாய் டேஷ் பைசைக்கிள் வாஸ் ஸ்டோக்கன், யாருடைய, அப்போ வரும்போது ஹூஸ். த மேன் ஹூம் வி மெட் எஸ்டர்டே இஸ் மை அங்கிள். மெட் பண்ணினேன். ஓகேங்களா? ஸோ த மேன் அவங்க தான் சொல்லும் போது ஹூம். ஐ லைக் த புக், புக் வந்து ஒரு பொருள், அப்போது விச் யூஸ் பண்ணணும். த டாக் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லும் போது தட் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ஹேட்வர்ப்ஸ் வந்து இந்த டைமிங் வச்சு சொல்கிறது. ஐ ரிமெம்பர் த டே, நான் நினச்சி பார்த்தேன், அப்போது எப்போயோ நினச்சி பார்த்தேன், அப்போது வென். திஸ் இஸ் த ஹவுஸ், நான் இங்கே தான் பிறந்தேன், அப்போது இங்கே தானே, வேர், எங்கே இடம், வேர். ஐ டோன்ட் நோ த ரீசன் ஹீ லெஃப்ட் இயர்லி, ஏன் தெரியல, ஏன்னு ஒரு வார்த்தை வருதா, ஒய். ஷீ டாக்ட் மீ த மெத்தட் டு ட்ரா எ ஃப்ளவர், எப்படின்னு வரும்போது ஹவு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் லிங்கர்ஸ். இவங்க வீக்காக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. இங்கே டேஷ் போட்டு கொடுத்துருவாங்க. ஷீ இஸ் வீக், ஷீ இஸ் ஆக்டிவ். வீக்காக இருந்தும் ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, ஆப்போசிட்டாக நடக்குது, அப்போது தோ யூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில். இதுவே இங்கே சென்டரில் டேஷ் போட்டாங்கன்னா வீக்காக இருந்தும் ஆக்டிவாக இருக்குன்னா பட் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், த வெதர் வாஸ் ப்ளசன்ட், அதாவது வெதர்லாம் சரியாக இருக்குது, அது நம்ம வாக் போகலாம், வி வென்ட் ஃபார் எ வாக். அப்போது இது கரெக்டாக இருக்குது, ஆப்போசிட்டெல்லாம் இல்லை. ஆப்போசிட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். இதுவே இங்கே சென்டரில் டேஷ் போட்டாங்கன்னா ஸோ யூஸ் பண்ணணும். இதான் விஷயமே. இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 47 வெரி ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை நல்லா படிங்க. படித்து அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போ வாட் இஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா சிம்பிளாக எழுதுங்க, அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும், அழகாக எடுத்து எழுதுங்க. இதில் கூட நீங்கள் மார்க் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா போச்சு. இதில் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இஸ்ஸு வச்சு கேட்டாங்கன்னா அது எஸ்ஸா இல்லை நோவான்னு கேட்குறாங்க. இஸ் பொல்யூஷன் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் ஹெல்த், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ன்னு போட்டு கமா போட்டு ஃபஸ்ட்டு இந்த பொல்யூஷன் எழுதணும், அப்புறம் இந்த வேர்ப் எடுத்து எழுதணும். பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் ஹெல்த். இந்த ஒரு ஃபார்மேட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ் பேப்பர். நான் சொன்ன ஃபார்மேட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஷுவராக 90 above எடுத்துடலாம், 100க்கு 95 above கூட எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.